தனம் கதிருக்கு ஃபோன் பண்றாங்க. கதிரு ஃபோனை அட்டன் பண்றாரு. தனம் சொல்றாங்க, சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். கதிரும் என்னன்னு கேக்குறாரு. தனம் விஷயத்த சொல்லிடுறாங்க. கதிரு ஃபோனை கட் பண்றாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, தனம்மா எனக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட தனியா பேசணும், நேர்ல வான்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்கடா. கதிரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, மனசுல உள்ளத உன்கிட்ட தனியா சொல்லணும்னு தான் உன்னை தனியா கூப்பிட்டுருக்க அந்த பிள்ளை. கதிரும் சந்தோஷமா தனம் சொன்ன இடத்துக்கு வண்டியில வந்து இறங்குறாரு. தனத்தை பார்த்து கதிரு கேக்குறாரு, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே தனம்மா? தனம் ஆமான்னு சொல்றாங்க. கதிர் சொல்றாரு, ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னீங்களாம், அது என்னவா இருக்கும்னு பரபரப்பாயிருச்சு. வண்டி வேகமா வந்தேன். என்ன விஷயம் தனம்மா? தனம் சொல்றாங்க, சார் நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சார். அம்மாவும் ராதிகாவும் இது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நான் உங்களை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சொல்றாரு, தனம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்னோட கல்யாண விஷயத்துல மாத்திரம் தலையிடாதீங்க. இது சம்பந்தமா தான் பேச போறேன்னு போன்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கதிரு தனத்தை பார்க்காம நடந்து போறாரு. தனம் சார் சார்னு கூப்பிடுறாங்க. கதிரு அவர் தோல்ல போட்டிருக்க துண்டை கீழே போட்டுட்டு வெறுத்து போய் போறாரு. இத தனம் பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.